இருந்துச்சாம். அந்த சிறகுகளை பயன்படுத்தி மலைகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பறந்து பறந்து போயிட்டு இருந்துச்சாம். ஒரு காலகட்டத்துல இந்திரதேவர் என்ன செய்யறார், அந்த இறகுகளை எல்லாம் வெட்டி விடுகின்றார். அதற்கு பின்னதாகத்தான் மலைகள் எல்லாம் அந்தந்த இடத்திலே நிலை பெற ஆரம்பித்தது. அப்படி நிலையாக இருக்கக்கூடிய மலைகள் கூட மீண்டும் பறக்குமா. எப்ப தெரியுமா? தன்னுடைய அடியார்களுக்கு ஒரு துன்பம் என்று வந்துவிட்டால் முருகப்பெருமான் உடனே நமக்கு துணையாக அவருடைய வேலை அனுப்புவார். அந்த வேல் வரக்கூடிய வேகத்தில் வரக்கூடிய அந்த காற்றிலே இந்த மலைகள் எல்லாம் ரெக்க இருக்கும் போது எப்படி பறந்துச்சோ அதே போல பறந்துருமா. மலைகளே பறக்கக்கூடிய வேகத்திலே அந்த வேல் என்பது ஞான வேல் என்பது நமக்கு அருள் செய்வதற்காக நம்முன் வந்து நம்மள அந்த பிரச்சனை அணுகிறதுக்கு முன்னாடியே அந்த பிரச்சனையை நம்முடைய சார்பாக நம்முடைய முருகப்பெருமான் அருளாலே அந்த வேல் அந்த பிரச்சனைகளை சந்தித்து அந்த பிரச்சனைகளை ஒன்றுமில்லாமல் தம்சம் பண்ணிவிடுமா. அப்படிப்பட்ட பேரருள் பெரும் கருணையை உடையது நம்முடைய முருகப்பெருமானினுடைய ஞான வேல் என்பது. திசைக்கிரியை முதற்குளிசல் அறுத்த சிறை முளைத்தது என முகட்டின் இடை பறக்க அறவிசைத்து அதிர ஓடும் என்று அருணகிரிநாத சுவாமிகள் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகின்றார். யார வேணா நீ உதவிக்கு கூப்பிடு, ஆனா யார கூப்பிட்டாலும் சரி, யார் உனக்கு உதவிக்கு வந்தாலும் சரி, வரவில்லை என்று சொன்னாலும் சரி, வேலும் மயிலும் சேவலும் நமக்கு துணையாக நிற்கும் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு மனதிலே நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். சரி, இவ்வளவுதான் நமக்கு செய்யணுமே, அப்ப நம்ம முருகப்பெருமானுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, முருகப்பெருமான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கக்கூடியது ஒன்றே ஒன்றுதான், அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை எந்த பக்தர் தன்னுடைய முருகப்பெருமான் மீது வைக்கின்றாரோ அவர்களுக்கு நிச்சயமாக நம்முடைய முருகப்பெருமான் அருள் செய்தே தீருவார். உதாரணமாக ஒரே ஒரு சின்ன கதையை சொல்லுகின்றேன். பசுவும் புலியும். ஒரு பசு ஒண்ணு தோட்டத்துல மேய்ஞ்சிட்டு இருக்கு. அதனுடைய உரிமையாளருக்கு ஒரு அவசர வேலை வந்து விட்டது. உடனே அந்த பசு கிட்ட சொல்றாரு, நீ இந்த இடத்துலயே மேய்ந்துட்டு சாயங்காலம், அதாவது மாலை பொழுதுல 6 மணிக்கு ஆலயத்துல மணி அடிக்கும், அந்த மணி அடிச்ச உடனே நீ வீட்டுக்கு வந்து சேர்ந்துருன்னு சொல்லி தன்னுடைய பசுவிடத்திலே சொல்லிவிட்டு அந்த உரிமையாளர் தன்னுடைய வேலைக்காக சென்று விடுகின்றார். அந்த பசுவுக்கு ஒரு சின்ன எண்ணம் வந்துருச்சு, இந்த தோட்டத்தை விட்டு வெளியில போனா, இந்த எல்லையை தாண்டி வெளியில போனா என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம், நம்மளுடைய முதலாளி இருந்தா நம்மளை விட மாட்டாரு, இப்ப நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லி அந்த பசு என்ன செய்கின்றது என்று சொன்னால் அந்த எல்லையை தாண்டி வெளியே செல்லுகின்றது. அடுத்த எல்லைக்குள் போகும்போதுதான் அந்த பசுவுக்கு தெரிகின்றது அங்கே ஒரு புலி தயாராக நிற்கின்றது. எதற்காக என்று சொன்னால் இந்த பசுவை எடுத்து செல்வதற்காக. இந்த பசுவுக்கு அதுக்கப்புறமா தான் தெரியுது நம்ம இப்படி வந்து சிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது, அந்த பசு உடனே மிக வேகமாக ஓடுகின்றது. அந்த புலியும் துரத்தி கொண்டு ஓடுகின்றது. அந்த பசு தெரியாமல் பக்கத்தில் இருந்த அந்த புதைக்குழிக்குள் விழுந்து விடுகின்றது.